சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 1899 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்துள்ளது. கடைகளில் பயன்படுத்தப்படும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்த புதிய விலையின்படி சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்ந்து 1899 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோகத்திற்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து 10வது மாதமாக மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபையில் தைப்பூசத்தை ஒட்டி 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெற்ற காட்சிகள்தான் இவை. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் 155வது ஆண்டு தைப்பூச விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஜோதி தரிசனம் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி காலை 6 மணிக்கு சத்தியஞான சபையில் 7 திரைகள் நீக்கப்பட்டு முதல் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற கோஷத்துடன் வழிபாடு நடத்தினர். காலையிலே 6 மணி ஜோதி தரிசனம் செஞ்சோம். ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஜோதி பார்த்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது. எங்க தம்பி ரொம்ப நோயாளியா இருக்காரு, அவரு நல்லா இருக்கணும்னு சொல்லி வந்தேன். தொடர்ந்து காலை 10 மணி, நண்பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, நாளை காலை 5:30 மணிக்கு ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. இதேபோன்று தைப்பூசத்தை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி மற்றும் பால்குடம் எடுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சாலைகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தைப்பூசத்தையொட்டி பழனிமலை விழாக்கோலம் பூண்ட காட்சிகளை இவை. காவடி சுமந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கிரிவல பாதையில் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வலம் வந்தனர். இதனால் பழனி மலையை சுற்றி பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 பேர் வந்ததும் நாங்கள் ஒரு 3 நாள் நடையில் வந்தோம். போகிற பாதை இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்தர்கள் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால தங்குற இடங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். காரைக்குடியில் இருந்து வைரவேலுடன் காவடி எடுத்த நகரத்தார் சமூகத்தினர் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்தடைந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்களின் காவடி நடனம் பார்ப்போரை கவர்ந்தெழுத்தது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று மட்டும் சுமார் 1,70,000 பேர் தரிசித்தனர். இதேபோன்று திருச்செந்தூரில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து பக்தி கோஷம் முழங்க நடனமாடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிலையில் மருதமலையில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சுவாமி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவாபரணங்கள் அணிந்து மணக்கோலத்தில் காட்சியளித்த முருகனை கண்ட பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிட்டு வழிபட்டனர். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையான இன்று மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்ற போதும் அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதன்படி காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் சிறப்பு வர்த்தக நாளாக அறிவித்து பங்குச் சந்தைகள் வழக்கமான நேரப்படி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே பட்ஜெட் தயாரிப்பு குழுவுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குழுப்படம் எடுத்துக் கொண்டார்.
தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரியில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. தங்கத்தின் விலையை சற்று குறைக்கும் வகையில் அதன் மீதான இறக்குமதி வரியை குறைக்கும் அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகுமா என மக்களும் நகை வியாபாரிகளும் எதிர்பார்த்துள்ளனர். இப்போ 6% இருக்கு இறக்குமதி தீர்வை. இது 3% பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது 1% என்பது ஏறக்குறைய ஒரு கிராமுக்கு 150 ரூபாய். ஒரு சவனுக்கு எடுத்துக்கிட்டா 1200. அது மாதிரி 3% குறைச்சிங்கன்னா 3600 ஒரு சவனுக்கு தானாக விலை குறைஞ்சிடும். இதேபோல ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என கோவையைச் சேர்ந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை போன்ற தொழில் நகரங்களில் இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்கிறோம், ஜாப் ஆர்டருக்கு நீங்கள் 5% கொண்டாங்க. அதே போல் நாங்கள் இப்போ எங்கள் கோவையினுடைய அடையாளம் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர்கள், உங்களுக்கு கம்ப்ரஸர்கள், பம்பு செட்டுக்கு 5% கொண்டாங்க என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரும்பு, காப்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து விட்டதால் அதன் விலையை நிர்ணயம் செய்ய நிரந்தர அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி, தங்கம் உள்ளிட்டவை தொடர்பாக சாதகமான அறிவிப்புகள் வெளியாகுமா என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பழைய வருமான வரி நடைமுறையை பின்பற்றுவோருக்கு 50,000 ரூபாயாகவும், புதிய நடைமுறையின்படி 75,000 ரூபாயாகவும் உள்ள நிலையான கழிவுத் தொகை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுமா என நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் பழைய வரி நடைமுறையில் இருப்பதைப் போல வீட்டுக் கடனுக்கான வட்டி சலுகையை புதிய வருமான வரி முறையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கப்புள் டாக்ஸ் எனப்படும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் அபராத வரி விதிப்பால் உற்பத்தி துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அறிவிப்பு வெளியாகுமா என்றும், ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகுமா என்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் எதிர்பார்த்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதி உதவி 9,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாயும், வெள்ளியின் விலை கிலோவுக்கு 85,000 ரூபாயும் குறைந்துள்ளது. நாள்தோறும் புதிய உச்சங்களை தொட்டு தாறுமாறாக உயர்ந்த தங்கத்தின் விலை 2 நாட்களாக அதிரடியாக சரிந்துள்ளது. வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்த தங்கம் 2 நாட்களில் 15,200 ரூபாய் குறைந்துள்ளது. இதேபோல வெள்ளியின் விலை காலையில் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் கிராமுக்கு 30 ரூபாய் சரிந்தது. இதன் மூலமாக வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் வீழ்ச்சியடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாயாகவும், சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 320 ரூபாயாகவும், கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைந்து 3,20,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி, பான் மசாலா மீதான சுகாதார செஸ் வரியை 40% ஜிஎஸ்டி விகிதத்திற்கு மேல் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. இதனால் பிப்ரவரி 1 முதல் சிகரெட்டின் விலை உயரக்கூடும் என கூறப்பட்டது. அதன்படி இன்று முதல் புதிய சிகரெட் விலை உயர்வு அமலுக்கு வருகிறது. பில்டர் பொருத்தாத 65 மில்லிமீட்டர் உயர சிகரெட் அதிகபட்சமாக 2 ரூபாய் 5 காசுகள் வரை உயர்கிறது. அதே நேரம் பில்டர் பொருத்தப்பட்ட 65 மில்லிமீட்டர் உயர சிகரெட் அதிகபட்சமாக 2 ரூபாய் 10 காசுகள் வரை விலை உயர்கிறது. அதேபோல 65 முதல் 70 மில்லிமீட்டர் உயரத்திலான சிகரெட் 3 ரூபாய் 60 காசுகள் முதல் 4 ரூபாய் வரையும், 75 மில்லிமீட்டர் உயர சிகரெட்டுகள் 5 ரூபாய் 40 காசுகள் விலை உயர்கிறது. மற்ற வகை சிகரெட்டுகள் அதிகபட்சமாக 8 ரூபாய் 50 காசுகள் வரை விலை உயரக்கூடும் என தெரிகிறது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடும் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016 அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.
திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதிகள் என அதிமுக அறிவித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடியுள்ளார். காரைக்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பை விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அதிமுகவின் வாக்குறுதிகள் என்ன ஆனது எனவும் கேள்வி எழுப்பினார். தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க. அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களே, பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காத ஆளுநரையும் முதலமைச்சர் விமர்சித்தார். தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல, அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழ்நாடு தலைகுனிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை தரமணியில் வெளிமாநில இளம்பெண் படுகொலை, நந்தனம் அரசு கலைக் கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை பொருட்படுத்தாமல் ரோம் நகரம் எரியும் போது பிடில் வாசித்த நீரோ மன்னன் போன்று மகளிர் மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடத்தியதாக விமர்சித்துள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இறங்கி போராடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆதாரமே இல்லாத நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் விமர்சித்துள்ளார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க மக்களின் கண்ணீரே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் 37 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அமைச்சரின் உறுதியை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையே அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் ஊதிய முரண்பாடு நிலவுகிறது. இந்த ஊதிய முரண்பாடுகளை கடைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஜனவரி மாத ஊதியம் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய விவகாரம் தொடர்பான 3 பேர் கொண்ட குழு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட இருப்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து அறிவிக்கை வெளியிட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் மூவர் குழுவின் பரிந்துரையை ஏற்று ஊதிய முரண்பாட்டை முதலமைச்சர் சரி செய்வார் என நம்புவதாகவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டதாலும் மாணவர்களின் நலன் மற்றும் தொடர் போராட்டத்தால் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் உடல் நலன் கருதி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக வழங்கப்படக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பூபதி திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய தை தேர் உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து தேரில் எழுந்தருளினார். அதன் பிறகு உபநாச்சியார்கள் தனித்தனியே தேருக்கு வந்தடைந்து நம்பெருமாளுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதைத் தொடர்ந்து 4 உத்திர வீதிகளிலும் ரங்கா ரங்கா கோவிந்தா என்று முழக்கமிட்டபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து சென்றனர். हमारे वहाँ पर उड़ीसा में भी जगन्नाथ धाम में वहाँ पर भी होता है. हम लोग देख चुके हैं, यहाँ का भी देखकर हमको बहुत खुश लगा. தேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு அவ்வளோதான். சென்னையிலேருந்து வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் இப்படியாச்சும் இந்த தர்ஷனம் கூட பார்த்து தேவையில்லை, அதையாச்சும் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினச்சோம். திருச்சி மற்றும் சுற்று வட்டாரங்கள் மட்டுமின்றி வெளியூர் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எதிர்பார்க்காத ஆட்கள் இருந்தும் நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்றானான்ற மீட்டர்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கு, அது எனக்கு புரியுது.
ரஜினி 173 படத்தை தாம் இயக்கப் போவதாக சொன்னதும் சிலர் இவனா என்பது போல் பார்த்ததாக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். அபிஷன் ஜீவந்த், அனஸ்வரா ஆகியோர் நடித்துள்ள வித் லவ் திரைப்படத்தின் முன்வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய தயாரிப்பாளர் சௌந்தர்யா, தனது பெயருக்கு பின்னால் ரஜினி என்கிற பெயர் உள்ளதால் தன்னுடைய மகன் வேத் நிச்சயமாக சினிமாவில் நடிப்பார் என்று கூறினார். My two wonderful children, வேத் and வீர். வேத் வந்து 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் என்ற லெகசி வந்து டெஃபினட்டா என் பையன் he will take it forward. முன்னதாக பேசிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி, ரஜினி 173 திரைப்படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் என்று தெரிவித்தார். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் a promise. நடிகர் மணிகண்டன், இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். मी सुनेत्रा अजित पवार. மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்ற காட்சிதான் இது. கடந்த புதன்கிழமை பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்தார். இந்நிலையில் அஜித் பவாரின் மனைவியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுனேத்ரா பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த தலைவர் திலீப் வால்சே பட்டேல் இவரது பெயரை முன்மொழிய சகன் பூஜ்பால் அதனை வழிமொழிந்தார். இதையடுத்து மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக சுனேத்ரா பவார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவார் விரைவில் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளார். சரத் பவாருடன் இணைவது அஜித் பவாரின் கடைசி விருப்பமாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சுனேத்ரா பவாரின் நகர்வு கவனம் பெற்றுள்ளது. பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனின் கோப்புகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சிறுமிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றவாளியான அமெரிக்காவைச் சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் உயிரிழந்த நிலையில் அவரது கோப்புகள் மற்றும் ஆவணங்களை அந்நாட்டு அரசு பொதுவெளியில் வெளியிட்டது. இதில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், பில்கேட்ஸ் என பல முக்கிய நபர்களின் பெயர்கள் அந்த ஆவணங்களில் இடம்பெற்றது. இந்நிலையில் பிரதமர் மோடி 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் பயணம் மேற்கொண்டது குறித்து அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்த நிலையில் அதற்கு மத்திய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் ஒரு அதிகாரப்பூர்வ நிகழ்வு எனவும் அதை தாண்டி அந்த ஆவணங்களில் சொல்லப்பட்டுள்ள மற்ற விஷயங்கள் அனைத்தும் ஒரு குற்றவாளியின் வீணான கற்பனைகள் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய ஆதாரமற்ற செய்திகளை முழுக்க ஒதுக்கி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக T20 கிரிக்கெட் தொடரை இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடியது. இதில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சொந்த ஊரில் ஜொலிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் 6 ரன்களில் ஆட்டமிழந்து அதிருப்தியை ஏற்படுத்தினார். அதே நேரம் நியூசிலாந்து பவுலர்களை துவைத்து எடுத்த இஷான் கிஷன் பவுண்டரி சிக்ஸர் என வான வேடிக்கை காட்டி சதம் விளாசினார். அவருக்கு உறுதுணையாக கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்கள் குவித்து சாதனை படைத்தது. அபாரமாக விளையாடிய இஷான் கிஷன் 103 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து வீரர்கள் இந்திய பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து விக்கெட் அணிவகுப்பு நடத்தினர். 19.4 ஓவர்கள் முடிவில் 225 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக பின் ஆலன் மட்டும் 80 ரன்கள் சேர்த்தார். இதனால் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. பெருவில் கனமழை கொட்டி வரும் நிலையில் முயோபாம்பா நகரில் பயங்கர வெள்ளத்திற்கு நடுவே மக்கள் ஆபத்தான நிலையில் இடம்பெயரும் காட்சிதான் இது. பெரு நாட்டில் தொடர் மழையால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.
வெள்ளிக்கிழமையன்று முயோபாம்பாவில் கொட்டி தீர்த்த மழையால் மாயோ ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்து வீடுகள், சாலைகள், விவசாய நிலங்கள் மூழ்கின. இந்நிலையில் சான் மார்டின் பகுதியில் தப்பித்தால் போதுமென மக்கள் தங்கள் உடைமைகளையும் செல்லப்பிராணிகளையும் மாற்று இடங்களுக்கு கொண்டு சென்றனர். வெள்ளத்தால் வெளியேற முடியாதவர்களை மீட்க அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சிக்காக சீன விமானப்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். சிங்கப்பூரில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை போர் விமான காட்சி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் சீன விமானப்படை வீரர்கள் J-10 போர் விமானத்தில் வண்ணப் புகையை கக்கியவாறு வானில் வட்டமடித்து வியக்க வைத்தனர். இதேபோல பிரம்மாண்ட விமானங்கள் இணைந்து பறந்து வானில் ஒரே நேரத்தில் சுழன்று அசர வைத்தனர். வானில் மத்தாப்பு தெரிப்பதைப் போலவும் கண்களை கவரும் வகையில் ஒத்திகையில் ஈடுபட்டனர். ஐரோப்பாவில் உச்சபட்ச குளிருக்கு நடுவே போலந்தில் உறைந்து போன ஆற்றில் மக்கள் புகைப்படம் எடுத்தும் ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டும் மகிழ்ந்தனர். விஸ்துலா ஆற்றில் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய ரக கப்பல் முதல் பெரிய ரக படகுகள் வரை அனைத்தும் உறைந்து நின்றதால் மக்கள் புகைப்படம் எடுத்தும் விளையாடியும் திளைத்தனர். இதேபோன்று வடகொரியா தலைநகர் பியாங்யாங்கில் புதிதாக திறக்கப்பட்ட பனிச்சறுக்கு மைதானத்தில் குடும்பமாக திரண்டு ஸ்கேட்டிங் செய்து மகிழ்ந்தனர். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் தைப்பூச திருவிழாவையொட்டி நடைபெற்ற வெள்ளித்தேர் ஊர்வல காட்சிதான் இது. கோலாலம்பூரில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வெள்ளித்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. இதற்கிடையே பத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். T20 உலகக்கோப்பை போட்டிக்காக அனிருத் உருவாக்கியுள்ள பாடலை ICC வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மொத்தம் 20 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் 55 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த தொடருக்கான அதிகாரப்பூர்வ பாடலை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியுள்ளார். தேசங்கள் மோதும் போது அது ஆட்டமாக பார்க்கப்படுவதில்லை என்றும் வாழ்வின் அங்கமாக உணரப்படுகிறது என உணர்வூட்டும் வகையில் வரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் 2015ஆம் ஆண்டு வெளியான T20 உலகக்கோப்பை பாடலுடன் ஒப்பிட்டு பலரும் விமர்சித்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கால அவகாசத்தை நீட்டிப்பது பற்றி தேர்தல் ஆணையம் எந்த அறிவிப்பையும் வெளியிடாததால் மக்களிடையே குழப்பம் நீடிக்கிறது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். தவறாக நீக்கப்பட்டவர்கள் பெயரை சேர்க்கவும் புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஜனவரி 30 வரை நீட்டிக்கப்பட்டது. இதனிடையே அவகாசத்தை நீட்டிக்க கோரி திமுக தொடர்ந்த வழக்கில் மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் SIR பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தியில் அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. நேரடியாகவும் இணையதளம் வாயிலாகவும் இதுவரை 34,75,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதில் பெயரை சேர்ப்பதற்காக 22,80,000க்கும் மேற்பட்டோரும் பெயரை நீக்க வேண்டும் என சுமார் 2 லட்சம் பேரும் முகவரி மாற்றத்திற்கு 5,52,000 பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கால நீட்டிப்பு குறித்து எந்த தகவலும் இடம்பெறாததால் மக்கள் குழப்பமடைந்துள்ளனர்.
பிரேக் இல்லாத காரில் செல்லும் சதி லீலாவதி திரைப்பட காட்சி போல பெண் ஒருவர் பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டரை மிதித்ததால் கார் குளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தைச் சேர்ந்த முருகன் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். இவரது மனைவி மகேஷ் தங்கள் வீட்டில் உள்ள காரை இயக்க ஓட்டுநர் பூபதியிடம் பயிற்சி பெற்று வந்துள்ளார். வழக்கம் போல ஓட்டுநர் அருகே இருக்க ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்த மகேஷ் காரை இயக்க முயற்சித்துள்ளார். பிரேக் பிடிப்பதற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தி மிதித்ததால் நொடியில் சீறி பாய்ந்த கார் தெப்பக்குளத்தில் விழுந்துள்ளது. அருகே இருந்தவர்கள் ஓடிச் சென்று இருவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சூழலிலும் வெற்றி பெற முடியும் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் அரியனூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தடகள போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கிரிக்கெட் வீரர் நடராஜன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் தனது பள்ளிக்காலம் குறித்து நினைவு கூர்ந்தார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரேஷன் அரிசி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாமல் காலையில் சாப்பிடாம மத்தியானம் சத்துணவு அதில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னால் வர முடியும்னா உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ வழிகாட்டியாக எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருக்கிறப்போ உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். தான் பயின்ற அரசு பள்ளிக்கு பிராண்ட் தூதராக இருப்பதை எண்ணி பெருமை கொள்வதாகவும் நடராஜன் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் கல்லூரி விழாவில் சினிமா பாடலுக்கு மாணவிகள் குத்தாட்டம் போட்டு குதூகலித்த காட்சிகள் தான் இவை. காட்பாடியில் உள்ள ஆக்சிலியம் மகளிர் கல்லூரியில் 72வது ஆண்டு தொண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு சினிமா பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த விழாவில் மாணவிகள் தங்களது கைவினை பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களை விற்பனை செய்தனர். இதன் மூலம் கிடைக்கும் நிதி முழுவதும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் முதியவர்களுக்கு வழங்க உள்ளதாக மாணவிகள் தெரிவித்தனர். தவேக தலைவர் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியமில்லை என நியூஸ் 18 குழுமத்திற்கு பேட்டியில் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியமில்லை என கூறினார். It's a triangular contest. The contest is between the DMK alliance and the AIA-DMK led alliance of which we are a part. We have seen past election story not only in Tamil Nadu and otherwise. I think unless you have an organization which can convert your fan following into votes, you can be a vote cutter, you can probably win away a small portion of votes. கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அரசியலில் காணாமல் போனதாகவும் விஜய் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்றும் கூறினார். Corruption and the anti-Tamil and anti-Tamil culture, it's also the corruption, also the discordant notes that we see between the alliance partners. All of this is leaving a very sour taste in the minds and திமுகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கவே வாய்ப்பிருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கூட்டணி குறித்து தவேகவுடன் காங்கிரஸில் இருந்து யாரும் பேசவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தவேகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நாங்கள் எந்த கட்சியோடு பேசவில்லை. ஏற்கனவே குழு அமைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார். நல்ல முறையில் பேச்சுவார்த்தை சென்று கொண்டது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செல்வ பெருந்தகை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என கூறினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காண்கின்ற கனவு ஒருபோதும் பலிக்காது. அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வலிமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியை பிரிக்கலாமா சிதைக்கலாமா என்று அவருடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 6500 கோடி ரூபாய் செலவு செய்து பொங்கல் பரிசு வழங்கிய தமிழக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 58 கோடி ரூபாய் செலவு செய்யாதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடினால் மாணவர்களின் நிலை என்னவாகும் என்றும் கவலை தெரிவித்தார். 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வேற 58 கோடி. அங்கே ஆசிரியர் பெருமக்கள் முதல்ல திருந்தணும். எத்தனை காலத்துக்கு இவங்களை நம்பினாங்க? இப்போ ஏன் தேர்தல் நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா எங்கள் வாக்கு போயிரும்னாவது அச்சப்பட்டுக்கிட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு ஒரு அழுத்தம் கடைசி நேரத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க.
அதையும் நீங்க கவனிக்கல. இதற்கிடையே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறேன் என்பதை 20 நாட்களில் அறிவிப்பதாக கூறினார். 2026 தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? என்ன 20 நாள் தானே இருக்கு, அது சொல்லுவேன். 20 நாள் தானே இருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவது வருத்தம் அளிப்பதாக சீமான் தெரிவித்தார். அன்புமணி தரப்புக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதற்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. பாமக தேர்தல் சின்னமான மாம்பழத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கி அண்மையில் தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அன்புமணி ராமதாஸின் தலைவர் பதவிக்காலம் கடந்த 2025 மே மாதம் முடிந்துவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் தலைவராக நீடிப்பதாக அன்புமணி ராமதாஸ் போலி ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், கட்சியின் தலைவர் என்ற முறையில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பான கடிதம் தன்னுடைய முகவரிக்கு தான் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் இனி வரக்கூடிய காலங்களில் கட்சியின் தலைவராக தன்னையே அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அனைத்து தொடர்புகளையும் தன்னுடைய முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட மனுவில் கோரியிருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. வேலூரில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை வரும் 8ஆம் தேதி நடத்த காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் மாநாடு, பொதுக்கூட்டம் என பம்பரமாக சுழன்று வருகின்றன. அந்த வகையில் கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் தவேக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் 1.5 மாதத்திற்கு பின்னர் வரும் 8ஆம் தேதி வேலூர் அடுத்துள்ள அகரம்சேரியில் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தம் 20 ஏக்கர் பரப்பளவில் கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஏறத்தாழ 25,000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தரப்பில் 10 அல்லது 11 ஆகிய தேதிகளில் மாநாடு நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் 8ஆம் தேதிக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் 7 JCB இயந்திரங்கள் கொண்டு சமன்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கோவையில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தெர்மாக்கோல் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் கரும்புகை சூழ்ந்து மக்கள் மூச்சு திணறலுக்கு உள்ளாகினர். பீலமேட்டில் கிரியம்மன் கோவில் வீதியில் தியாகு என்பவருக்கு சொந்தமான தெர்மாக்கோல் தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தின் உட்பகுதியில் திடீரென்று தீப்பிடித்த நிலையில் அங்கிருந்த தெர்மாக்கோல் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய வேதிப்பொருட்களில் வேகமாக பரவியது. நிறுவனம் முழுவதுமாக எரிந்த நிலையில் அடர்த்தியான கரும்புகை விண்ணை முட்டும் அளவிற்கு எழும்பியது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கடும் மூச்சு திணறலுக்கு உள்ளாகினர். கண் எரிச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற நிறுவனங்களை குடியிருப்பு பகுதியில் இருந்து வேறு பகுதிகளுக்கு மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறன்களை அறிந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரியில் உள்ள விஜய் மஹாலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மகுடம் சூடு என்ற உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சதீஷ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா ஆகியோருக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சதீஷ், மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். கல்வியின் சிறப்பை சொல்ல வேற எந்த இலக்கியமும் சொல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. இந்த கல்வியில் எவர் ஒருவர் சிறந்து விளங்குகிறாரோ அவருக்கு இந்த மகுடம் சூடு, அவருக்குத்தான் மகுடம். மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். டைம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. 10ஆம் கிளாஸில் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் 12ஆம் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கல்லூரி இருக்குது, இன்னும் நிறைய உயரங்களை பெற முடியும். நாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்முடைய ஃபோக்கஸை செட் பண்ண. இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர்.
டெல்லி காற்று மாசுபாடு காரணமாக சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமான நிலையிலேயே உள்ளது. சனிக்கிழமை காலை நிலவரப்படி அனந்த் விஹார் பகுதியில் காற்றின் தரம் 331 என்ற அளவில் இருந்தது. இதேபோன்று துவாரகா செக்டார், பஞ்சாபி பாக், ஆர்கேபுரம், ரோஹிணி உள்ளிட்ட இடங்களில் காற்றின் தரம் மோசமான நிலையில் இருந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். காஷ்மீரின் தோடா பகுதியில் மீண்டும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. இதனால் மலை பிரதேசங்கள் முழுவதுமாக வெண்பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் தல் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கடும் குளிர் வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக சாலையில் எதிரே செல்லக்கூடிய வாகனங்கள் கூட தெரியாத நிலை காணப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு குறைந்தது 5% நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வேளாண் செயற்பாட்டாளர் சேதுராமன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையில் 3% கீழே தான் நிதி ஒதுக்கப்படுவது என்பது ரொம்ப வருத்தமாக பார்க்குறோம். குறைந்தபட்சம் ஒரு 5% நிதிநிலை அறிக்கையில் வேளாண் தொடர்பான அந்த பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதான் முதலாவது எதிர்பார்ப்பு. விவசாயிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிஎம் கிசான் என்கின்ற அந்த திட்டம் இன்னைக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் என்பது மத்திய அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்படுது. 6,000 ரூபாயோட சராசரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மாதம் 500 ரூபாய், குறைந்தபட்சம் 2,000 ரூபாய் இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அனைத்து விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நெல் உற்பத்தியில் அதிகமாக போனதுக்கு காரணம் அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கிறது. இதே போன்ற குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது நீங்க எல்லா பொருட்களுக்கும் கொண்டு வரப்படணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்புடன் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி இருப்பதாக சேதுராமன் குறிப்பிட்டார். தனுஷின் 55வது படத்தில் அவருக்கு ஜோடியாக தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா நடிக்க உள்ளார். நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட தனுஷ் தனது 55வது படத்தில் அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியுடன் கைகோர்க்கிறார். படத்தை தனுஷே தயாரிப்பதால் யார் யார் படத்தில் இணைவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு எகிரியது. அமரன் படத்தில் நடித்த சாய் பல்லவியே தனுஷுடன் ஜோடியாக நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரத்தில் தகவல் வெளியானது. அதேபோல் பூஜா ஹெக்டேவும் நடிப்பதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் தெலுங்கு நடிகை ஸ்ரீலீலா தனுஷுக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தின் மூலம் ஸ்ரீலீலா தமிழில் அறிமுகமானார். தொடர்ந்து கோலிவுட்டில் 2வது படமாக ஸ்ரீலீலா தனுஷுடன் கைகோர்த்துள்ளார். அதோடு இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் ஒப்பந்தமாகியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் ஜிடிஎன் சாலையில் உள்ள தனியார் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் SS நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலேயே முதல் முறையாக 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த அறிவியல் திருவிழா வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மொத்தம் 120 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் அறிவை கொண்டு உருவாக்கிய படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளனர். குறிப்பாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் ராக்கெட் மாதிரிகள் பேருந்திற்குள் வடிவமைக்கப்பட்டிருந்தது பலரையும் கவர்ந்தது. கொடைக்கானல் சூரிய ஆய்வகத்தின் தொலைநோக்கிகள் மற்றும் கோளரங்கங்கள் மூலமாக வான்வெளி அதிசயங்களை மாணவர்கள் நேரடியாக கண்டு ரசித்தனர். கண்காட்சியை தான் பார்த்துக்கோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நாங்கள் அறிவியல் கண்காட்சியை பார்த்துருக்கோம். இதனால நாங்கள் நிறைய புரிஞ்சுக்கிறோம். இப்போ பஸ்ல வேற கொண்டு வந்திருக்காங்க. அந்த பஸ்ல நாங்கள் ஒரு ஸ்பேஸுக்கு போய் பார்க்க எப்படி பார்த்தா இருக்குமோ அது மாதிரி உள்ள போனா இருக்கு. மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கக்கூடிய 7 பிரிவுகளின் கீழ் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், தனியார் ஆய்வக பிரிவில் முதல் பரிசாக 35,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளன. வத்தலகுண்டில் உயிரிழந்த தனது கணவரின் உடலோடு 10 நாட்களாக ஓய்வு பெற்ற செவிலியர் ஒருவர் வீட்டிற்குள்ளேயே வசித்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 72 வயதான வழக்கறிஞர் ஜெயபாண்டியன். இவரது மனைவி மஞ்சுளா ஓய்வு பெற்ற அரசு மருத்துவமனை செவிலியர் ஆவார். இவர்களின் வீட்டில் இருந்து கடந்த சில நாட்களாக கடும் துர்நாற்றம் வீசியதை கவனித்த அக்கம் பக்கத்தினர் வத்தலகுண்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பூட்டியிருந்த வீட்டை திறந்து உள்ளே சென்ற பொழுது மஞ்சுளா மட்டும் தனியாக இருப்பதை கண்டு விசாரித்தனர். அப்பொழுது தனது கணவர் இறந்து 10 நாட்கள் ஆகிவிட்டதாகவும் அவரை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும்
மஞ்சுளா சாதாரணமாக கூறியுள்ளார். போலீசார் உடனே அறை உள்ளே சென்று பார்த்தபொழுது ஜெயபாண்டியனின் உடல் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் உடலை உடற்கூறாய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜெயபாண்டியன் மஞ்சுளா தம்பதியினருக்கு வாரிசு இல்லாத நிலையில் பணி ஓய்விற்கு பிறகு மஞ்சுளா கடும் மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த பொங்கல் பண்டிகையின் போதே ஜெயபாண்டியன் உயிரிழந்த நிலையில் யாரிடமும் சொல்ல தோன்றாமல் மஞ்சுளா உடலுடனேயே வசித்து வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ அல்லது மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையோ இது குறித்து பேசினால் எங்கள் தலைவரோடு பேச வேண்டும். அப்பொழுது அது குறித்து முடிவெடுத்துக் கொள்வார். மற்றவர்கள் பேசுவது நாங்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் குரல் எழுப்பிய நிலையில் அதற்கு திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் அளித்த பதிலே இது. 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் தேர்தல் பரப்புரையை திமுக ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. இது தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், MP கனிமொழி சோமு, MLA எழிலன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பதிலளித்த TKS இளங்கோவன் 2006ஆம் ஆண்டு திமுக தனிப்பெரும்பான்மை பெறாத போதும் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். 2004 காங்கிரஸ் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. எந்த தேர்தலையும் அவங்க எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்கல. 2006 எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் வெளியில் இருந்து எங்களை ஆதரித்தார்களே தவிர இதை கேட்கவில்லை. திமுக அரசின் சாதனைகளையும் மத்திய அரசுக்கு எதிரான பரப்புரையையும் தொகுதி வாரியாக சென்று மக்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாகவும் இதற்காக 22 சொற்பொழிவாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் TKS இளங்கோவன் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேர்காணல் நடத்தினார். பிறகு செய்தியாளர் சென்றவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். கூட்டணி தொடர்பாக என்ன நாங்கள் முடிவு செய்யவில்லை. கூட்டணி தொடர்பு பேசுனாங்க, பேசிட்டு இருக்கோம், பேசுவோம். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாமக கௌரவ தலைவர் GK மணி கூட்டணியை முடிவு செய்வதில் ராமதாஸ் முன்வுள்ள சிக்கல்களை விவரித்தார். கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவரையாவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஒரே ஒரு சிக்கல், என்ன சிக்கல்னா வெற்றி கூட்டணி எதுன்னு கண்டறியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பல்வேறு தரப்பில் இருந்தும் ராமதாஸிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உரிய முடிவெடுப்பார் என்றும் GK மணி கூறினார். பலுஜிஸ்தானில் 12 இடங்களை குறிவைத்து கிளர்ச்சி குழு தாக்குதல் நடத்தியதில் 10 பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 37 கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பில் இருந்து பலுஜிஸ்தானை மீட்டு தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பலுஜிஸ்தான் விடுதலைப்படை என்ற கிளர்ச்சி படை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆபரேஷன் ஹிரூப் என்ற பெயரில் பலுஜிஸ்தானில் உள்ள 12 இடங்களில் இந்த கிளர்ச்சி படை சனிக்கிழமை காலை ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தியது. குவெட்டா, பாஸ்னி, மஸ்துங், நுஷ்கி மற்றும் குவாடர் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 10 பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். குவெட்டா மாவட்டத்தில் மட்டும் 4 பாதுகாப்பு அதிகாரிகள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளர்ச்சி படையைச் சேர்ந்த 37 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கிளர்ச்சி குழுவின் தாக்குதலை அடுத்து பல்வேறு பகுதிகளில் அவசரகால குழுக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது.